அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிறைய பேர் வரைபடம் பார்ப்பீங்க, சார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு முக்கியம் கொடுப்பீங்க. அந்த பேட்டர்ன் அமைஞ்சதுமே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த பேட்டர்னை பார்த்து ஒரு பிரேக் அவுட் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பிரேக் அவுட் அப்போ அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான தாக்கம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அப்போது சந்தையில் என்ன மாதிரி தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத முதலில் நாம் உணர வேண்டும். இந்த மாதிரி தான் பேட்டர்ன் அமைய போகுது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதற்குள் எப்படி வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். நிறைய பேர் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணதுமே அது ஒரு மாதத்திலிருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒர்க் ஆகும். அதற்கப்புறம் அது ஒர்க் ஆகாது. காரணம் என்னென்னா, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும். அதனை உணர்ந்து வியாபாரம் செய்ய வேண்டும். அதனால தான் நேற்று புதியவர்கள் வணிகம் செய்யாதீர்கள், முடிந்தால் 9:15 இருந்து ஒரு 10, அது மிகைப்படுத்தினா 11 இதற்குள் வணிகம் செய்யுங்க. அதற்கு மேலே வணிகம் செய்யாதீங்க, உங்கள் டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர்த்துக்கு இது முரண்பாடாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் மூமெண்ட்டை பார்த்தவங்களுக்கு புரியும். அதை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தாக்கம் புரியும். அதனால் நம்ம இதை எதுவுமே மறைவு இல்லாமல் சந்தையோட தாக்கம் எப்படி இருக்க போகுது, முதல் லோயர் வேல்யூமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது எதனை பார்த்தது அப்படின்னாலும் சொல்லியிருந்தோம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இதை பெரிதாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே முதலில் சந்தை என்ன மாதிரி தாக்கம் இருக்க போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி அவ்வளவு மந்தமான சூழ்நிலை வர்த்தகம் நடைபெற்றது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தாலும் மார்க்கெட் அங்கேயே இருந்திருக்கும். ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கும். ரொம்ப சோதனையாக காமிச்சிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் லீவ் போட்டு போயிட்டாங்க, வர்த்தகமே செய்யலை, மார்க்கெட் மூமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி தான் இருக்க போது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு தான் நம்ம ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே இம்ப்ளைடு வாலிட்டி பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது, இந்த மாதிரி ரேஞ்ச் அதாவது ஒரு பிரேக் அவுட்டை சுவாரஸ்யமாக எடுத்துக்காது, கொண்டாடாது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே வந்திருந்தோம். இதனை புரிந்து முதல் நம்மளுக்கு என்ன மாதிரி களம் இருக்குது, அந்த களத்தில் நாம் செய்யலாமா வேண்டாமாங்கிற முடிவு ஃபஸ்ட்டு எடுக்கணும். நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பது பிரேக் அவுட்டுக்கு மட்டுமே. அந்த பிரேக் அவுட் நடந்தாலும் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு தெரியணும். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிஃப்டியோட ஹை லோ பார்த்திங்கன்னா ஒரு 100 புள்ளிகள், நேற்றைக்கு கொஞ்சம் அதிகம் 100 புள்ளிகள் தான் ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. அப்போ இந்த 100 புள்ளிகளோட மூமெண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது காலையில் 9:15க்கு ஆரம்பித்து 3:30க்கு முடிகிற வரை சந்தையோட மூமெண்ட் எங்கேன்னு பார்த்தா இந்த 100 பாயிண்ட்ஸ். அப்போது இதில் நம்ம ஐடிஎம் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வணிகம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் எப்படி நீங்கள் வணிகம் மேற்கொள்ள முடியும்? ஒரு ஐடிஎம்மில் மட்டும்தான் ரியாக்ஷன் கிடச்சிருக்கும். ஓடிஎம்மில் கரையிறக்குத்தான் அந்தளவுக்கு பயன்பாடு அதற்குத்தான் இருந்திருக்கும். நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா 17,600 புட், 17,650 கால், இதற்குட்பட்டு தான் சந்தை முடிஞ்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது 0 பண்ணியிருக்காங்க. 17,600 கால் தான் ஐடிஎம், 24 ரூபா. அப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குன்னு கேட்டால் கண்மூடித்தனமாகவே நம்ம சொல்லிடலாம் 17,624. ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். 17,650 புட் 25 ரூபாய். அப்போது மார்க்கெட் நம்ம சொல்லலாம் 17,625 அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50 பாயிண்ட், ஏன்னா டிஃப்ரெண்ட் அதுதான். இதை பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் 17,600 கால் நேற்று முடிவுற்ற விலை 53 ரூபாய், 17,650 புட் 57 ரூபாய். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 110 ரூபாய் வரும். இன்றைக்கி இவங்களை 2 பேர்த்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? 50 தான் இருக்கணும். ஆனால் 110 ரூபாய், இந்த 60 ரூபாய் டைம் வேல்யூவை 0 பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா இது ஆப்ஷன் செல்லருக்காக. இதனை முதல் புரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். அப்போது நிறைய பேர்
இது வரைபடத்தில் சார்ட்டில் இது உங்களுக்கு தெரியாது. இந்த 60 புள்ளி டைம் வேல்யூ அப்படிங்கிறது வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது. இது வந்து ஒரு கரையான் போல் இது அரைக்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு பண்ணிடும். அதனால் இதனை புரிந்து கொண்டு தான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்யணும். அடுத்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏப்ரல் 20 முடிஞ்சாச்சு. அடுத்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, இதான் மந்த்லி கான்ட்ராக்ட். இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதலில் 17,700 கால் 17,600 புட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். அடுத்தது 17,700 புட், இது வந்து ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன். அது 17,600 கால் ஆப்ஷன். அப்போது இதுவும் ஸ்ட்ராங்கிள், இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கிள். ஆனால் என்ன இருக்குது, ஐடிஎம் ஓடிஎம் ரெண்டுமே நடந்திருக்கு. இவ்வாறு எப்போவுமே நடக்காது. இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் அபூர்வம். அப்போது 17,700க்கும் 17,600க்கும் உட்பட்டது 100 பாயிண்ட்ஸாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 புள்ளிகள். அப்போ 120 புள்ளிகள் தான் டைம் வேல்யூ இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அப்போ ஒரு வாரம் இருக்கிற சந்தைக்கு 120 டைம் வேல்யூங்கிறது மிக குறைந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 ரூபாய். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ தான் அவனோட ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ மட்டும் இருக்கும். இது வந்து சந்தையில் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இவ்வாறு இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இதுலேயும் கம்மியாக இருக்குது. அதாவது இது மந்தோட தொடக்கம், அதாவது மந்தோட முடிவு பெற கான்ட்ராக்ட். இதில் வந்து வேல்யூம் அதிகமான வேல்யூம். ஏன்னா நிறைய பேர் ஹெட்ஜ் எதில் பண்ணியிருப்பாங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்டில் தான் பண்ணுவாங்க. இது மந்த்லி கான்ட்ராக்ட். இந்த இடத்துல இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது ரொம்ப சோகம். ஆனால் ஏதேனும் ஒரு இடத்துல ஒன் சைடு இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும். அது எந்த இடத்தில் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ 17,600 கால் 600 புட் ஒரு ஸ்ட்ரேடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது 124 ரூபாய், இது 70 ரூபாய். அப்போ முதலில் ஒரு மினிமம் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 17,530 இருந்து 17,724 அப்படிங்கிற ரேஞ்சு தான் நம்மளுக்கு மினிமம் வால்டைல் ஜோன். இதை வால்டைல் ஜோன்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த 2 பிரீமியத்தையும் ஆட் பண்ணால் அப்போ நம்மளுக்கு 190 புள்ளிகள். அப்போ 200 புள்ளிகள்னே வச்சுக்கலாம், 10 புள்ளிகள் தானே. அப்போ 17,400 இருந்து சந்தை 17,800க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இந்த இடம் தான் 17,600 மையமாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், அப்போ இது என்ன 70 புள்ளிகள். அப்போது 17,600லிருந்து 70 புள்ளிகளை கழிச்சா 17,530, 17,700லிருந்து 70 புள்ளி, அப்போ 17,770. இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கிள் படி, மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கிள் அடிப்படையில் இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் 140 புள்ளிகள். அப்படிங்கும்போது 17,460 இருந்து 17,840 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராங்கிள் அடிப்படையில். அப்போ இதனுடைய மையப்புள்ளி என்ன இருக்க போகுது, 17,600, 17,700, அடுத்தது 17,650. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்போது 17,500 காலுடைய அடிப்படையில் 17,694 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1. 17,600 கால் படி 17,724, 17,700 கால் படி 17,770. இது வந்து R3, இது R2. இது நீங்கள் ஏன் இதை எடுத்துக்கக்கூடாதுன்னா இதை எடுத்துக்கலாம், நீங்கள் போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி வேணாலும் சந்தையை பார்க்கலாம். அப்போ 17,700 புட் ஆப்ஷன் படி 115 ரூபாய் அப்படிங்கும்போது 17,585. 17,600 புட் ஆப்ஷன் படி 70 ரூபாய்ங்கும்போது 17,530. 17,500 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 17,459. இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பிளேஸாக இருக்க போகிறது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்மளை நோகடித்தது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் இம்ப்ளைடு வாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இம்பேக்ட் இல்லை. அப்போ நம்ம அட்டவணைப்படி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 42,000 இருந்து 42,500 வரை நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அப்போ அதனோட தாக்கம் பார்த்திங்கன்னா வெறும் 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு சந்தை. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பிரீமியத்தை கரைக்கிறதுக்குண்டான சோதனையான மொமெண்டமாக இருந்திருக்கும். பேங்க் நிஃப்டி அதனுடைய அட்டவணையை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 42,300 கால் அண்டு புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க நேற்று. 42,300 கால் நம்மளுக்கு 0, ஏன்னா 300க்கு இல்லை. 42,200 புட், அதுவும் 0. அப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, 42,200லேருந்து 42,300க்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் 42,200 கால் 68 ரூபா. அப்போ பேங்க் நிஃப்டி என்ன ரேட்டு க்ளோஸ் ஆச்சுன்னு கூட பார்க்காமையே சொல்லலாம், 42,268. அப்போ 42,300 புட் 31 ரூபா. இந்த 68 ரூபா 50 பைசாவும் 31 ரூபாய் 25 பைசாவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும். அப்போ அந்த அளவுக்கு மொமெண்டம் அவங்க சரியாக ஆப்ரேட் செய்யப்படுகிறது. அப்போ இதனை புரிந்து கொண்டால்தான் நம்ம வணிகம் செய்ய ஏதுவாக இருக்கும். மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. எங்கன்னா 42,000 42,300. அப்போ இதனுடைய மையப்புள்ளி 42,150. 42,300 கால் 268 ரூபாய் அப்படிங்கும்போது 42,568. இதே 42,000 புட் 175 ரூபாய் அப்படிங்கும்போது 41,825. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணால் 268 175, இந்த ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 443 பாயிண்ட்ஸ். அப்போ 42,000 இருந்து 443 புள்ளி கழிச்சா 450 வச்சுட்டாலும் கூட 41,550. அதே மாதிரி 42,300 இருந்து இந்த 443 புள்ளிகள், அதை 450 வச்சுட்டாலும் கூட 42,750 புள்ளிகள். அப்போது மார்க்கெட் 41,550 இருந்து 42,750க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக சொல்ல வராங்க. அடுத்தது 42,200 கால் அண்ட் புட். இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். இந்த ஸ்ட்ரேடலோட இம்பேக்ட் என்ன, 42,200 அப்படிங்கிறது மைய கோடாக வச்சுக்கோங்க. அப்போ இதிலிருந்து டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகும். 42,200 புட் கால், இப்போ 320 ரூபாய்ங்கும் போது 42,520. அதே மாதிரி 247, இது 250 வச்சுட்டாலும் கூட 41,950. அப்போ 41,950 42,550 ஒரு கட்டுப்பாடு. அப்போ இவங்களோட ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 570 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 570 புள்ளிகளுக்கு போல 600ன்னு வச்சுக்கலாம், ஒரு 30 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி. அப்போ 42,800 42,200 600 புள்ளிகள் கழிச்சா 41,600. அப்போ 41,600 டு 42,800 ஒரு முக்கிய ஜோனாக இருக்கும். 42,200 மையமாக வைத்து இதுதான் கணக்கீடு. இது ஆப்ஷன் செயின். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி, இதுலேயும் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாகத்தான் இருக்குது. ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குது. ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு சுவாரஸ்யமான பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்கே தென்படலை. அப்போது 42,200 அப்படிங்கிறது 42,200 தான் நம்ம ஸ்ட்ராடல் நம்ம பார்த்தாச்சு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரிச்சுக்கலாம். 42,000, 42,300, 42,500ன்னு பிரிச்சுக்கலாம். 42,000 அப்படிங்கிறது படி 42,444. 42,300 அடிப்படையில் 268 ரூபாய். அப்போது 42,568. 42,500 படி 177 போது 42,677. இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதில் இருக்கிறது இடையிலெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக வராதா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம், அதுவும் வரும். நீங்கள் முக்கியமாக பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்களாக கணக்கீடு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். 42,500 புட் ஆப்ஷன் படி 408 ரூபாய். இது ஒரு 410 400 கூட வச்சுக்கலாம். அப்போ 42,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் 1ஆக இருக்கும். 42,300 300 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 42,000 சப்போர்ட் லெவல். 42,000 புட் 175 ரூபாய் அப்படிங்கும்போது 41,825 இது சப்போர்ட் லெவலாக இருக்கும். இவ்வாறு மார்க்கெட்டோட எல்லையை குறித்து வியாபாரம் செய்ய முற்படுங்க.
இதனோட கணக்கீடு அனைத்துமே நம்ம வந்து கட்டண பயிற்சியாக கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது 0 ஆர் ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் நம்ம பையருக்குண்டான பிரத்யேகமாக அமைச்சிருக்கிறோம். அது வந்து ஏப்ரல் 28 அல்லது 30ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து வகுப்பு துவங்கலாம். அதே மாதிரி பேசிக்ஸும் இருக்குது. இது விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ் இந்த நாள் மட்டும் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வந்து தொடர்ச்சியாக எப்போவுமே இருக்காது. எப்போதாவது தான் இந்த வகுப்பை நம்ம துவங்குவோம். அது இந்த காலத்தில் நம்ம துவங்குகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். அனைத்துமே நீங்கள் இந்த இடத்தில் பை செய்யலாம், இந்த இடத்துல செல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வகுப்பு இருக்காது. மார்க்கெட்டோட மொமெண்டமை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம், அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்கே இருக்க போகுது. அதனால் உங்களோட ஈடுபாடும் உங்களுடைய கற்றல் திறன், உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றி உண்டாக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணோன்னா அதற்குண்டான டிசைனிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் இருக்க போகுது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது இருக்காது. அதனால் மார்க்கெட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம சொன்னோம், அதே மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அதனால் இதுவாறு சந்தையை பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.